அன்போட பாட்டி வேகமாக அணுக்க வராங்க. கண்மணி எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க. ஏன்னா அன்போட அம்மாவை பார்த்து ரொம்ப அழுகுறாங்க. என் பொண்ணை இப்படியா நான் பார்க்கணும், என் பேத்தியாச்சே அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுகிறாங்க. அப்புறம் வேகமாக கூப்பிட்டு போய், நான் அப்படி இல்லை, இங்கே ரொம்ப என்னென்னமோ நடந்துருச்சு, அதை சரி பண்ணுறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன் பாட்டி அப்படின்னு சொன்னதும், நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், என் பேரனையும் பேத்தியும் சேர்க்கறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நீ சமைச்சதெல்லாம் போதும், ஒன்று இந்த வீட்டில் நான் சமைக்கணும் இல்லை நீ தான் சமைக்கணும் அப்படி சொல்லி கண்மணியை கூப்பிட்டு பாட்டி பேசுகிறாங்க. அப்போ அன்பும் பார்க்குறாரு. அவங்கக்கிட்டேருந்து தீப்பெட்டியெல்லாம் வாங்கி கொடுத்து இனிமேல் நீ தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. சூப்பராக சமைக்கிறாங்கன்னு சொல்லி கண்மணி இது பண்ணும்போது, நீ என் பேத்திக்கு ஊட்ட வேண்டாம், என் பேரனுக்கு போய் நீ ஊட்டு அப்படின்னு சொல்லி கண்மணி சமைக்கிறதெல்லாம் பார்த்து எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக பார்க்குறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு எல்லாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கண்மணியை போய் என் பேரனுக்கு ஊட்டுன்னு சொல்லும்போது பயங்கரமாக வெண்ணிலா ஷாக் ஆகுறாங்க. அன்பு ஊட்ட ஊட்ட கண்மணி ரொம்ப இதாக பண்ணும்போது வெண்ணிலா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. பாட்டியும் அன்போட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. சந்தோஷம் அப்படின்னு அன்போட அம்மா சொல்கிறாங்க. இப்படி தாங்க கண்மணி அன்புடன்.